செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப கலக்கியிருக்காரு. ரொம்ப படம் தங்கச்சி சென்டிமெண்ட் தங்கச்சி படம் sentiment. சூப்பர் படம். புதிய தலைமுறைக்கு இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சென்டிமெண்ட்டாகவும் நல்லா ரீச் ஆயிருக்கு. அருண் விஜய் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்லாம் நல்லா இருக்கு. சென்டிமெண்ட்டாகவும் நல்லா ரீச் ஆயிருக்கு. அருண் விஜய் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் நியூ ஆர்டிஸ்ட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே நல்ல சான்ஸ். நல்ல படம், எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ நல்லா ரீச் ஆகிருக்கு அண்ட் மோர் ஒரு டீப்பான மெசேஜ் சொல்லியிருக்காரு அதில். தேங்க்யூ. இல்லை இல்லை, பாலா படம் மாதிரி தான் இருந்தது. எப்பவுமே என் கண்ணெல்லாம் பார்த்தா கூட கலங்கிருக்கு. ஸோ பாலா படம்னா அப்படி தானே இருக்கும் எப்பவுமே. ஸோ நல்லா இருந்தது படம். தேங்க்யூ. ஒரு டைம் பார்க்கலாம். பரவாயில்ல, நல்லா நடிச்சிருக்காரு. ஆமாம், சென்டிமெண்ட் தான் கொஞ்சம். புதிய தலைமுறைக்கு இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அவேர்னஸ் கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. படம் தங்கச்சி சென்டிமெண்ட் தங்கச்சி படம் sentiment. சூப்பர் படம். எதுவா நடந்ததுனால ஒத்து வரும் ப்ரோ. நல்லா தான் நடிச்சிருந்தாரு ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் குறையில. தங்கச்சி sentiment தான். சூப்பரா ஒர்த்தான படம். கிளைமேக்ஸ் வந்து சிம்பிளா முடிச்சிட்டாங்க ப்ரோ. அவங்க தங்கச்சி வந்து யோசிக்காம செத்துட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி கதைங்களை கேட்டிருந்தாங்கன்னா அவங்க இது பண்ணியிருக்கலாம். யோசிக்காம இதனால செத்துட்டாங்க. நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஹீரோவோட நடிப்பு ரொம்ப டாப்பாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜஸ்ட் லைக் ஒரு என்டர்டைன்டாக இல்லை, அவ்வளோவா இல்லை. பட் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப கலக்கியிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் மினிட்ல அவருடைய ஆக்டிங் ரொம்ப டாப்பாக இருக்குது. அந்த எமோஷனை வெளியில் கொண்டு வரதுக்கு ஊமை வாயாலையும் பேச முடியாது, கண்ணாலையும் காதாலையும் கேட்க முடியாது. அப்படிப்பட்டவரால் அந்த எமோஷனை வெளியில் கொண்டு வரதுக்கு ரொம்ப டைரக்டர் அவருக்கு அந்த அளவுக்கு மெனக்கெட்டு வெளியில் கொண்டு வந்திருக்கார் அவருடைய நடிப்பை. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. மியூசிக்லாம் ரொம்ப டாப்பாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கூட நம்ம விஷனை எங்கேயுமே திருப்ப முடியாத அளவுக்கு கரெக்டாக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மூவிலே கான்சன்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு ஆடியன்ஸ் அப்படியே உட்காந்து வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. இந்த படம் வந்து நல்லா தான் இருக்குது. எதிர்பார்த்து வந்து 2.5 மணி நேரம் எதிர்பார்த்து போனாங்க. ஆனால் 2 மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா கம்பேக் கொடுத்துருக்காரு பாலா. இதில் அருண் விஜய் சார் வந்து எப்படி இந்த கேரக்டர் வேறு யாருன்னா தான் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் சொல்லலை ஆனால் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு அருண் விஜய் சார். கான்செப்டும் வந்து இப்போது இது வந்து தெரிய வேண்டிய கான்செப்ட் தான். ஆனால் இதெல்லாம் வந்து நடக்குதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்போது இந்த படம் மூலயமா அது எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குது. அது சொன்னமானவே அது அந்த சீக்ரெட் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி பயங்கரமாக இருக்குது. வந்து பார்க்கலாம். ஆமாம், இந்த மாதிரி கேரக்டர் அவர் பண்ணதில்லை. அருண் விஜய் சாரும் இது மாதிரி பண்ணதில்லை. இது ஒரு முற்றிலும் வேறு மாதிரி தான் இருக்குது. செகண்ட் நம்ம பாலா சாரோட படம்னாவே எல்லாருக்குமே காமனாக ஒரு ஃபீலிங், அந்த ஒரு கான்செப்ட் இருக்கும். ஆனால் அதை நல்ல ஒரு கருத்தோடு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க படத்தை. கடைசியாக ஒரு சென்டிமெண்ட்டு, அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் நல்லாயிருக்கு. மற்றபடி நீங்கள் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பார்க்குற மாதிரி படம் தான் இது. குழந்தைங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி அடல்ட்டு முக்கியமாக இது வந்து ஜென்ஸுங்க வந்து இதை உணர வேண்டிய ஒரு படம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை பார்க்கணும் எல்லாரும். தேங்க்யூ.